மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை, பொது அறிவு தகவல்களை, சமூக ஒழுக்கத்தை, சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை, காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை, மாற்று எரிசக்திகளின் தேவையை, அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும். என்னடா நம்ம டீச்சர் போர் அடிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. மாணவர்கள்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும். யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் பற்றியெல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது. அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவியுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைய வெளிக்கொண முயற்சிக்கணும். அவங்க தலைமுறையை ஏற்ற பெற செய்யலாம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார், மேத்ஸ் டீச்சர், பிடி சார்னு அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்டு. இன்னைக்கு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம சமூகத்துல முளைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் முக்கியமோ அதே அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் முக்கியம். மாணவர்களை பிரஷர் பண்ணக்கூடாது. நாம அன்பா பக்குவமா சொன்னா பசங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. சில குழந்தைகள் யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா இருப்பாங்க. சிலர் கலகலன்னு பேசுவாங்க. சிலர் படிச்ச குடும்பங்கள் இருந்து வந்திருப்பாங்க. சிலருடைய குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க. எல்லோரு வீட்டிலையும் ஒரே சூழல் இருக்கும்னு அவசியம் இல்லை. அதனால எல்லோரையும் ஒரே அளவுகளோட முன் முடிவோட அணுகக்கூடாது. அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன, அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்களை வளர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான 2வது பெற்றோர். இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பேரண்ட்ஸை விட டீச்சர் தான் பிள்ளைங்க கூட அதிக நேரம் இருக்கீங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம் பெருமையின் அடையாளமா உயர்ந்து வராங்க. பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு. அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சிக்கிட்டு போறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண், தமிழ் புதல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சூடான சுவையான சத்துணவை காலை உணவாக வழங்குகிறோம். ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கி தரும். இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன். கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்குத்தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க. சிவிக் சென்ஸை கத்துக் கொடுங்க. மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க. நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க. அதுக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன், எதற்கு, எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு. இதுக்கான உங்க ஆசிரியர் பணி சிறக்க நான் மனதார அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.